தமிழ்நாடு. இது வெறும் மண்ணல்ல, உணர்ச்சிகளின் ஒரு கூடாரம், தர்மத்தின் அடையாளம். இங்கு அரசியல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது ஒரு தவம், ஒரு போராட்டம். அண்ணாவின் அறிவிலும் கலைஞரின் எழுத்திலும் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கிலும் ஜெயலலிதாவின் ஆளுமையிலும் வளர்ந்த மண் இது. திராவிட இயக்கத்தின் வேர்கள் ஆழமாக பரவியிருக்கும் இந்த நிலத்தில் பல தசாப்தங்களாக அரசியல் என்பது இரண்டு மாபெரும் சக்திகளை சுற்றியே சுழன்றது. ஒன்று உதயசூரியன், மற்றொன்று இரட்டை இலை. இந்த இருவரும் விருட்சங்களின் நிழலிலேயே தமிழக அரசியல் வளர்ந்தது, வாழ்ந்தது. ஆனால் காலம் மாறுகிறது, காட்சிகள் மாறுகின்றன. அந்த மாபெரும் ஆளுமைகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் ஒரு புதிய அத்தியாயத்திற்காக காத்திருக்கிறது. மக்கள் மனதில் ஒரு தேடல், ஒரு ஏக்கம். அடுத்தது யார்? நமது நம்பிக்கையை யாரிடம் வைப்பது? இன்றைய களத்தில் இருவரும் துருவங்கள் மீண்டும் நிலை கொண்டுள்ளன. ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தனது தந்தையின் அரசியல் பாதையில் நிர்வாக அனுபவத்துடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். மறுபுறம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இரும்பு பெண்மணியின் மறைவிற்கு பிறகு கட்சியை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து வலிமையான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்தி இருக்கிறார். இவர்களுக்கு மத்தியில் புதிய சக்திகளும் முளைத்தெழுந்துள்ளன. தாமரையை மலரச் செய்ய ஆக்ரோஷமான அரசியலுடன் களம் கண்டார் திரு அண்ணாமலை. அவரது வேகம் இளைஞர்களை ஈர்த்தது. என் மண், என் மக்கள் என்று அவர் முழங்கும் போது அது ஒரு புதிய விவாதங்களை உருவாக்கியது. இன்னொரு பக்கம் தனி ஒருவனாக தன் இனத்தின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் திரு சீமான், அவரது தமிழ் தேசிய அரசியல் குறிப்பிட்ட ஒரு சாரார் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது பேச்சு உறங்கி கிடந்த பல உணர்வுகளை தட்டி எழுப்பியது. இந்த இரு துருவ அரசியலை உடைத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயன்ற ஒரு சக்தியை நாம் மறந்துவிட முடியாது. ஆம், கருப்பு எம்ஜிஆர் என மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த். சினிமாவில் அவர் காட்டிய கம்பீரம் அரசியலிலும் எதிரொலித்தது. தனி ஒரு மனிதனாக கட்சியை தொடங்கி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையை அடைந்தார். அவர் ஒரு நம்பிக்கையின் சின்னம், ஒரு மாற்றத்திற்கான முயற்சி. ஆனால் அரசியல் சதுரங்கத்தின் சிக்கலான நகர்வுகளால் அவரது பயணம் முழுமையான வெற்றியை அடையவில்லை. கேப்டனின் பயணம் அவர் பின்னால் வருபவர்களுக்கு ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை. இந்த சூழலில்தான் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, ஒரு அரசியல் மாற்றம். வெறுப்பு பேச்சுக்கள் இல்லாத, தனிநபர் தாக்குதல்கள் இல்லாத, மக்கள் நலனை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு புதிய அரசியலுக்கான தாகம் மக்களிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது யார்? அந்த தாகத்தை தணிக்கப் போகும் தாரகை எது? கோடான கோடி ரசிகர்களின் இதய துடிப்பு, தமிழ் சினிமாவின் தளபதி, இன்று அரசியலின் புதிய தளபதி. ஆம், விஜய். யாரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருடன் அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார் விஜய். இது வெறும் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசம் அல்ல. பல ஆண்டுகளாக
தனது திரைப்படங்களின் வழியே அவர் விதைத்த நம்பிக்கையின் அறுவடை. கத்தியில் விவசாயிக்காக குரல் கொடுத்தார். சர்க்காரில் கள்ள ஓட்டிற்கு எதிராக போர் தொடுத்தார். மெர்சலில் மருத்துவத்துறையின் அவலங்களை பேசினார். திரையில் அவர் பேசிய வசனங்கள் இன்று நிஜத்தில் மக்களின் குரலாக ஒலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவரது ரசிகர் மன்றங்கள் மக்கள் இயக்கமாக மாறி பல ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றன. புயல், வெள்ளம் என இயற்கை சீற்றங்களின் போது அரசாங்கத்திற்கு முன்பே களத்தில் நின்றவர்கள் அவர்கள். அந்த அடித்தளத்தின் மீதுதான் இன்று இந்த அரசியல் கோட்டை கட்டப்படுகிறது. ஆனால் அரசியல் களம் பூக்களின் படுக்கை அல்ல, அது முட்களாலான கிரீடம். இங்கு அனுபவம் வாய்ந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள். பல தசாப்தங்களாக வேரூன்றிய கட்சிகள் இருக்கின்றன. ஜாதி, மதம், கொள்கை என பல சிக்கலான சமன்பாடுகள் இருக்கின்றன. விஜயின் கொள்கை என்ன? அவரது கோட்பாடுகள் என்ன? இலவசங்களை தாண்டி தமிழ்நாட்டின் பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, சமூக நீதி ஆகியவற்றிற்கு அவரிடம் என்ன திட்டம் இருக்கிறது? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல சினிமாவிலிருந்து வந்து முதல்வராகும் சரித்திரத்தை இவரால் மீண்டும் படைத்திட முடியுமா? அல்லது கேப்டன் விஜயகாந்த் சந்தித்த சவால்களை இவரும் சந்திப்பாரா? ஸ்டாலினின் நிர்வாக திறனையும், எடப்பாடியின் யூகங்களையும், அண்ணாமலையின் வேகத்தையும், நயினார் நாகேந்திரனின் தந்திரத்தையும், சீமானின் வாக்கு வங்கி கணிதத்தையும் தாண்டி விஜயால் எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த கேள்விகள் அனைத்தும் இன்று தமிழகத்தின் காற்றில் எதிரொலிக்கின்றன. ஒன்று மட்டும் உறுதி, தமிழக அரசியல் களம் இனி முன்போல் இருக்காது. ஆட்டம் தொடங்கிவிட்டது. ஒரு புதிய சக்தி களத்திற்குள் நுழைந்திருக்கிறது. இது வெறும் தலைவர்களுக்கிடையேயான போட்டி அல்ல. இது பழைய தலைமுறை அரசியலுக்கும் புதிய தலைமுறை எதிர்பார்ப்புகளுக்கும் இடையேயான ஒரு போராட்டம். தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கப் போவது இந்த தலைவர்கள் அல்ல, மக்களாகிய நீங்கள்தான். அவர்களது விரல் உங்களது விரல் நுனியில் இருக்கும் மைதா தமிழ்நாட்டின் அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகிறது. களம் தயாராக உள்ளது. ஆட்டம் சூடு பிடித்து விட்டது. காலம் பதில் சொல்லும். காத்திருப்போம்.